நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் பாட்டி? என் பேர் ராணி. ராணி. அதான் அந்த அக்கா, ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தங்க யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்ல, ரொம்ப கஷ்டம்ப்பா. எங்களுக்கு சாப்பாட்டு தண்ணிக்கு எதுவுமே இல்லை. பிள்ளைங்கம்மா உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, அவங்க தனியா போயிட்டாங்க. அதனால நான் தனியா தான் பாக்கி சாப்பிட்றேன். தாரோட்டு வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும். வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரங்க இல்லையா, இறந்து போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருக்கிறேன். அதான் சாப்பாட்டுக்கே கஷ்டம் தான். நான் நேரில் வந்து பார்த்துட்டு போயிடலாம் தான் நான் உங்களை தேடி வந்தது. சரிங்க. உங்களை வருத்தப்படாங்க, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். சரிங்கப்பா. என்ன வயசாகுது உங்களுக்கு? எங்களுக்கு 63 ஆகுதுயா. அதனால தார் ரோட்டு வேலைக்கு போவேன், போய் தான் சாப்பிட்றேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிதான் இருக்கும். சல்லி தூக்கணும், தார் தூக்கணும், எல்லாமே தான் கஷ்டம் தான். ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம். அதான் அவங்க சொன்னாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஒரு நேரம் கூட ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம். காலையில இருந்து பட்டினி இருந்துட்டு நைட்டு ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். ரெகுலரா வேலை இருக்காது, மழை பெஞ்ச வேலை இருக்காதியா. எப்படி இந்த வயசுல அவ்வளவு கஷ்டமான வேலை? என்ன செய்யறது, வயிற்று பொழப்புக்கு போய் தானே அவனை வீட்டு வாடகை கொடுக்கணும். வீட்டு வாடகை 1000 ரூபாய். 1000 ரூபாய் கரண்ட் பில்லோட எப்படி இவ்வளவு நாள் சமாளிச்சீங்க? அதை இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்குவேன் ஐயா. அவங்க பொண்டாட்டி இருக்கிறனால பார்க்க மாட்டாங்க. என் பெத்த தாயோட பொண்டாட்டி சொல்றது கேட்க அவங்க சொல்றதுதான் ஐயா கேட்பாங்க. இப்போ என் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நிம்மதி இல்லப்பா, நிம்மதியே இல்லை, கஷ்டம்தான்ப்பா. அது நினைச்சுதான் அழுதுகிட்டு தான் பார்ப்பேன் டெய்லியும். இல்லப்பா எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்கு அழுகுறீங்க? என்ன செய்யறது, குடும்ப கஷ்டத்தை நினைச்சுதான். நம்மளுக்கு யாருமே இல்லையே உதவி பண்ண, அதனாலதான் நான் கஷ்டம். அதனாலதான் அழுகுறேன், இல்லைன்னா நான் அழுவ மாட்டேன். தாரை விட்டு வேலைக்கு தான் போவேன். வேலை இருந்தா போவேன், இல்லைன்னா பேசாம இருந்துக்குவேன் ஐயா. சரி, இங்க பாருங்க, கஷ்டப்படாங்க. இங்க பாருங்க, என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க, சரியா? சரி. உங்களுக்கு இப்ப என்ன உதவி வேணும், என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க அழக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறத உங்களை தேடி வந்து நான் உதவி பண்றேன். அதை நான் உதவி பண்ண முதல்ல சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். சரி. உங்க மன சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே நான் பண்ணி தரேன். அளவு ஒரு ஆளு தானே இருக்கீங்க, எவ்வளவு போகுது சாப்பாட்டுக்கு நான் செய்யறேன். சரி. சரியா? அதனால எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருங்க, நான் இப்போ உடனே ஜாமான் வாங்கி தரேன். நீங்க ஆக்கி சாப்பிட்டுருவீங்கல்ல, உங்களுக்கு ஜாமான் வீடு தேடி வர அளவுக்கு நான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். எதை நினைச்சு இனிமே அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கு, தைரியமா இருக்கும். யார் இருக்கா உங்களுக்கு? என் பையன் இருக்கு. அவ்வளவுதான், நான் இருக்கேன். அதனால எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க செலவுக்கும் நான் பணம் தரேன். நீட்டா சாப்பிட்டு நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க. வேலைக்கு முடிஞ்சா போங்க, முடியலையா ரெஸ்ட் எடுங்க. நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் உங்களுக்கு தேவையான அரிசி, மளிகை ஜாமான் பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நிம்மதியா இனிமே சாப்பிட்டுட்டு 3 நேரம் சாப்பிடணும். இனிமே எத்தனை நேரம் சாப்பிடணும்? 3 நேரம் சாப்பிடணும். நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்க வீடு தேடி வந்து சேரும். சரிங்க? சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இதுல பணம் இருக்கு, இந்த பணம் உங்களுக்கு தான். செலவுக்கு வச்சுக்கோங்க. என்ன வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க, தைரியமா இருங்க. அவ்வளவுதான். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க.